அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி டேங் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். இல்லீகல் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 7. ஸோ இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணு, ஓகேவா? ஸோ கமெண்ட் இம்பார்ட்டண்ட்டா. ஸோ எஃபெக்ட் பற்றி கொஞ்சம் சொல்லிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு போடணுமா வேணாமான்னு தோணிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வியூஸ் போகலையா, அதான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கடா. ஸோ அதனால தான் போட வந்தேன். ஜெமினி எஃப்எஃப் மாதிரி இதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு 3மே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குதா. யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் இன்ட்ரோ சொல்லிக்கிறேன். போட்டு 1 மந்த் ஆச்சா, அதான் வேறு ஒன்றுமே இல்லைடா. போன பாட்டில் வியும் டேங்கும் 2 பேருமே சண்டை போட்டிருப்பாங்க. மிஸ்டர் கிம் கோமா திட்டி விட்டு போயிருப்பார். டேங்கும் சேடாக போயிட்டு அங்கே நின்றுட்டு இருப்பான். அப்போ வி டேங்கை பார்த்துட்டு இவ்வளோ ஸ்மோக் பண்ணுவான். அவனுக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு வி ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சைலண்ட்டாக போய் உட்காந்துக்கிறான். ஏன்னா அவனுக்கு நீங்கள் வேணும்ல, அது மாதிரி தான், அதான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு டேங் போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான். ஸோ உங்கள் அம்மா டேங்க்கு ஃபுட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைட் நீங்கள் வியை கூப்பிட்டு போயிட்டு அவனை ரூமில் போய் உட்கார வச்சுட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க. ஸோ உங்கள் ஐஸில் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூவாக. அப்போ வி உங்களை பார்த்துட்டு, ஏய் என்னாடி அழுகிற, எனக்காகவா? அப்படியெல்லாம் இல்லை, உனக்காகலாம் அழலை. இப்போ என்ன ஐஸ்லேருந்து சும்மா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு இப்படி அழுகிற பொண்ணுங்கெல்லாம் பிடிக்காதடி, வைப் பண்ணிக்கோ. என்ன என்ன ஆச்சு உனக்கு வி? நீ டேங் அடித்தா அடிப்படுற, அவனை போட்டு அடிக்கிற. எனக்கு எதுவுமே புரியலை. இந்த மாதிரி சண்டை போட்டுக்காதீங்க, எனக்கு கில்ட்டாக இருக்குது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் டேங்கை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், ஒன்று கிடையாது. ஏய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அதை பற்றி பேசாத. ஏதாச்சும் பண்ணிடுவேண்டி, என்னால் முடியாது. ஒன்றை அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னால் கண்டிப்பாக இருக்க முடியவே முடியாதுடி, புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை வி. ஏய், முதல்ல எல்லாம் பண்ணு, லீட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஃபோர்ஹெட்டில் தான் அடிச்சிருப்பான். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க பஞ்சை வச்சுட்டு. ஸோ நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு வியை பார்க்குறீங்க. அவன் உங்களே தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி பார்க்குற, என்னை இந்த மாதிரி பார்க்காத. அது அது நான் டேங்க் தான் இந்த மாதிரி என்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீ நீ இல்லை வி, நான் அந்த மாதிரி பார்க்கல. ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எப்போவும் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாதுடி. எனக்கு நீ வேணும். என்னன்னு தெரியல, உண்மையில இது லவ்வா அப்சஷனா எதுவுமே புரியலடி. ஆனால் நீ எனக்கு வேணும். அதானே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கேன். அந்த டேங் கூட இரு, என் கூட இது இது சொல்ல எனக்கு வெக்கமாக இல்லவி. என்னால் டேங்க்லாம் துரோகம் பண்ண முடியாது, நான் பண்ணவும் மாட்டேன். நான் கிளம்புறேன். உனக்கு போய் நான் மேர்சி பார்த்தனே, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறீங்க. வீக்குனா செம்ம கடுப்பு. எப்பட்றா வி இவளை கரெக்ட் பண்ணுற? போய் என் அண்ணங்காரன் பிடிச்சிட்டானே, முடியலையே. ஏய், இந்த ஃபிகரை உஷார் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஸ்கூல்லையும் எல்லா பொண்ணுமே என்னை பார்த்தா பயப்படுறாங்க. எவகிட்ட போய் ப்ரப்போஸே பண்ண முடியாது. ஆனால் இவளை பார்த்தா மட்டும் ஏதோ ஒன்று தோணுதே, அதான் லவ். ஆனால் எனக்கும் பிடிக்கலடி நேஹா, சத்தியமாக பிடிக்கல உன்னை அவனுக்கு கொடுக்குறதுக்கு. ஆனால் அவனுக்கு பிடிச்சிருக்கு அவனை, அந்த ரீசன் மட்டும்தான். எனக்கு பிடிச்ச பர்சன் அவங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்குன்னா அதை கண்டிப்பாக கொடுக்கணும், அதான் லவ். ஆனால் இந்த டேங்க் அது புரியாது. என்கிட்டேருந்து உன்னை பிரிக்க பார்க்குறான். அவனை லவ் பண்ணுறானா இல்லையான்னு எனக்கு தெரியல. லவ் பண்ணியிருந்தா எனக்கும் விட்டு கொடுப்பான், ஆனால் விட்டு கொடுக்க மாட்டான். இவை எல்லாமே எதுவும் சாப்பிடவும் தோண மாட்டேங்குது. ட்ரக்ஸ் அடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. சரி போய் சாப்பிடுவோம். புதுசாக ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்பா, அவருக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
அவன் வந்து கிளம்பி போகிறான். நீங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஐ மீன் டைனிங் ஹாலில். ஸோ எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா தான், வி வாப்பா, என்ன தலையில் கட்டெல்லாம் போட்டிருக்க? அதுவா? ஒன்றும் இல்லைம்மா, இது லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு வீன்னு சொல்லிட்டு போயிட்டு உட்கார்றான். அவங்க ரொம்ப கேரிங்காக வீக்கு எல்லா ஃபுட்டுமே எடுத்து எடுத்து போடுறாங்க. அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாரும் போட்டது இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பர்சன் போடுறாங்க. அவனுக்கு ஏதோ அம்மா மாதிரி தோணுது. பட் உங்களை பார்க்குறான். அம்மாவா அத்தையா தெரியல வி, ஆனால் இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்றான். அப்போ தான் நிமிந்து பார்க்குறான். தயங்க முறைச்சிட்டே இருக்கான். என்ன இவன் எப்படி முறைக்கிறான்? இவன் நம்மளை மாதிரி மாறிட்டு வரானோ? இவன் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டானே. சரி விட்றா வி, நம்ம சாப்பிடுவோம். அந்த பழமும் நம்மளுக்கு தான், இதுவும் நம்மளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்றான். மிஸ்டர் கிம் எதுவுமே பேசிக்கல. அப்படியே தேங்காய் பார்த்துட்டு, டேய் வெளில போயிட்டு சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க தயவு செய்து எனக்காக. புரியுத தேங், நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீ வீ மாதிரி கிடையாது. ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். அப்பா மன்னிச்சிடுறா. சாரிண்ணே, நான் அப்படி பேசக்கூடாது தான். ஆனால் கோவத்தில் வீ என் பையன்தான், நீனும் என் பையன்தான். 2 பேருமே ஒன்று தான்டா. 2 பேருமே சண்டை போடாமல் இருந்தாலே எனக்கு அதுவே போதும் டயா அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ரப் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ டயா, அப்பா சாரி, ஏதோ கோவத்தில்ண்ணா. சரி இந்த சாரி என்கிட்ட கேட்காத, வீக்கிட்ட கேளு. என்னது? அவங்கிட்டயா? என்னால் முடியாதுப்பா. ஏய் கேளுடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தயங்கிட்டு சாரி வி அப்படின்னு சொல்கிறான். வி நக்கலா, இட்ஸ் ஓகே ப்ரோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மிஸ்டர் கிம், வி இந்த மாதிரிலாம் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கக்கூடாது சரியா? சண்டை போடாமல் ஒழுங்கா இருங்க. நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ 2 பேருமே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் எதையும் கண்டுக்கல, அப்படியே சாப்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா சாப்பிட்டுட்டு, நேஹா நீ பார்த்து தூங்கிக்கோ என்ன, நான் போகிறேன். அண்ட் தயாங் பி 2 பேருமே சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க. அப்போ பாவம் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பார். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் பெரிய பசங்க. அண்ட் நேஹா பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போ வி நக்லா, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்காமலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் விஎன் டேங்னா பார்க்குறீங்க. என்னடா பண்ண போகிறானுங்க? மறுபடியும் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிட போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நேஹா முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் உன்னை செஞ்சிடுவாங்க. ஆனால் டயாங்னாலும் பரவாயில்ல, இந்த வீ இருக்கானே என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எனக்கு பயமாக வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கோட ஹேண்டை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. டேங்கும் ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஷிவர் ஆகுறீங்க. அண்ட் ஃபைனலி வீ சாப்பிட்டுட்டு நான் கிளம்புறேன், டேய் ரூம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிடுறான். நீங்கள் இப்போ தான் டேங்கை பார்த்துட்டு, டேங் சாரி, நான் வீக் அடிப்படையும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ ரொம்ப கைண்ட், யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பெரிய இஷ்யூவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசெல்லாம் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடுறான். என்ன இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க சாப்பிட்டுட்டு, ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு. ஸோ அப்படியே ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு தூக்கமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? வீயை ஹர்ட் பண்ணிட்டோமோ, இல்லை டேங்கை ஹர்ட் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு டபுள் மைண்டாக இருக்குது. பட் உங்கள் ஹார்ட்டில் டேங் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம், துரோகம் பண்ணக்கூடாது மட்டும் உங்களுக்கு தோணுது. வீ சொல்கிறது சரியில்லைன்னு தோணுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வீயை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ உங்கள் வயிறில் ஒன்று தோணுது, இல்லை நம்ம லவ் பண்ணுறது டயாங்க தானே, வீக்கு அடிபட்டு இருந்தாலும் அவனுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டோம், இப்போ நம்ம டயாங்க தான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம் டோரை நாக் பண்ணுறீங்க. அப்போ டேங் வந்துட்டு, யார் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் நேஹா இங்கே என்னடி பண்ணுற? அது வந்து டயாங், நான் சரி உள்ளவா, யாராச்சும் பார்த்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இழுக்கிறான்.
இல்லை நீங்கள் அப்படியே போயிட்டு நீங்கள் டேங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டேங் நான் உன்னை ஹர்ட் பண்ணணும். ஏய் அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீ இன்னும் அதே நினச்சி தூங்கலை என்ன? நான் தூங்கலை, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இது புது இடம் இல்லை, எனக்கு சரியாக தூக்கம் வரல. சரி இங்கே பாரு, எதுவும் நினைக்காத, இப்போதைக்கு ஃப்ரீயாக விடு, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ சின்ன பசங்க ஸ்கூல் போயிட்டு இருக்கோம், இன்னும் காலேஜ் கூட போகல. உனக்கு வேறு இப்போ தான் 17 ஆகுது. வீட்டில் ஏதாச்சும் சொன்னால் நீ சொல்கிறது எனக்கு புரியுது நேஹா, அப்பா அம்மா 2 பேருமே லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். நம்ம இப்போதைக்கு சீக்ரெட்டாக இதை மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் அவனை விடு நேஹா, நான் பார்த்துக்கிறேன். என்னால் அவளுக்கு சண்டை போட முடியாதுதான், ஆனால் என் லவ் ட்ரூடி, ப்ராமிஸா. அப்பா அம்மா முன்னாடிக்கு வேணா அண்ணான்னு சொல்லிக்கோ, ஆனால் மற்றவங்க முன்னாடி எதுவும் சொல்லிடாடி, கஷ்டமாக இருக்குடி. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸா. நானும் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த மேரேஜ் அன்எக்ஸ்பெக்டட் தான் நடந்துச்சு. இதுக்கு என்ன சொல்யூஷன்னு எனக்கும் தெரியல. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டில் போட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணி அப்படியே உங்களை தூங்க வைக்கிறான். ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கிடுறீங்க. இந்த சைட் ஓ மை பேபி, என் ஹார்ட் பேபி என்ன பண்ணியிருப்பா? தூங்கிட்டு இருப்பாளோ? எனக்கு தெரியலையே, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தேவி என்னடா இப்படி நிற்கிது? இப்போ என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அவகிட்ட நான் போயே ஆகணும். இது என்ன ஃபீல் ஆயிருன்னே தெரியல. ஓ காட், ஓ தேவி போயிடுறா. உனக்கு வேறு ட்ரக்கு போடாடி தூக்கமே வராது. அவளை பார்த்தா ட்ரக்கே தேவையில்லை தோணுது. நீ போய் அவளை லைட்டாக ஹக் மட்டும் பண்ணிக்கோ, அவள் வேறு ஓர அலட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் ரூம் இருக்குல்ல, ஐ மீன் டோர், அதுக்குள்ளே அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்குற அவங்க ரூம் வழியா. நீங்கள் இல்லை, எங்கே போயிட்டா இவள் எங்கே போயிருப்பா? சி ஏ நேஹா, என் ஹார்ட் பேபி எங்கடி போய் தொலைஞ்சேன்? ஓ காட், என்னால் முடியலையே. ஒருவேளை அந்த டேங் ரூம் போயிருப்பாளோ? போனாலும் போயிருப்பா, அவள் தான் அவனை லவ் பண்ணுறாள், போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துருப்பான்ல வழியில், அதே டோர் வழியாக உள்ளே போய் பார்க்குறான். நீங்கள் டேங் டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்துப்பீங்க. ஓ மை காட், என்ன இது? 2 பேரும் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் அவளை நினச்சிட்டு அந்த ரூமில் இருந்திருக்கேன்ல. ஏ பேபி, என்னை விட்டு எப்படி நீ தூங்கலாம்? நானும் வருவேன் அப்படின்ட்டு உங்களை தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் அசதியாக தூங்கியிருப்பீங்க, சென்டரில் தான் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க. இந்த சைடு வந்து இந்த சைடு டேங், அந்த மாதிரி தான் 2 பேருமே டைட்டாக உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறாங்க. உங்களுக்கு சரியாக தெரியல, ஏன்னா நல்லா டயர்டாக இருந்துருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் வேக்கப் ஆகுறீங்க. என்ன இது? ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குது. ரெண்டு கை யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் பார்த்தா டேங்க் உங்கள் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். ஸோ இந்த சைட் யாரோ ஹக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, தான். ஆமாம் யா ஏய் என்னாடி, நான் தூங்கிட்டு இருக்கேன்ல, பேசாமல் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் அப்படியே மறுபடியும் அவன் ஹேண்டுக்குள்ளே வந்து லைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ இதை டேங்க் நோட் பண்ணிட்டு அவன் வந்து எழுப்பி பார்க்குறான். தேவி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு காலாலே வெட்டி விட்றான். டேய் அண்ணங்காரனே, ஏண்டா இப்போ நான் இப்படி உதச்ச? எனக்கும் என் ஹார்ட் பேபி வேணும்ல, இப்போ என்ன தள்ளிவிட சரிதானடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க கையோங்குறான். கொஞ்சம் நிறுத்துறியா? காலையில் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க? நான் எப்படி போகிறது? அது வந்து இரு நேஹா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கிரம் டோர் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உங்களை உள்ளே விட்டுறான். ஸோ தாங்குவீங்க. டேய் நீ எப்படி இங்கே வந்த? நான் என் ஹாட் பேபியை பார்க்க வந்தேன். நீ அவளை வச்சுருக்கும்போது நானே இருக்க மாட்டேனா? நான் ஒன்றும் அவளை வச்சு இல்லை சரியா? நான் அவளை லவ் பண்ணுறேன்டா, நானும் லவ் பண்ணுறேன். டேய்
உங்ககிட்ட எத்தனை டைம் தான் சொல்கிறது, அதான் சரிப்பட்டு வராது. ஸ்கூலில் வேற நானும் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அது உங்ககிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை, பட் நான் கேட்டு தான் ஆவேன். ஏன்னா அவனை லவ் பண்ணுறாள்ல, அவளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே அவளுக்கு கிடைக்கணும். ஆனால் ஓவராக அட்வான்டேஜ் அவகிட்ட எடுக்காத தயா, அது சரியில்லை. டேய் வி, நீ ரொம்ப ஓவராக போகிற. அது நேஹா எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மாலுமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ என் சைடு தயாங் தான், டேய் உங்ககிட்ட பேசியிருக்கே வேலையே இல்லைடா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஸோ என் சைடு மீயும் அப்படியே கிளம்பிடுறான். ஸோ நீங்களே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வர்றீங்க. ஐ மீன் உங்கள் ரூமில் வந்து ரெடி ஆகிட்டு ஸ்கூல் போகிற மாதிரி எல்லா ட்ரெஸ்லாம் போட்டுட்டு உங்கள் பேக்கில் தான் புக்ஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்கீங்க. புலம்பிட்டு இந்த வி ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல, என்கிட்ட எவ்வளோ டைம் நான் சொல்லிட்டேன், எனக்கு டேங்க் மட்டும்தான் கேட்கவே மாட்டேங்கிறான்ல. எனக்கு தெரியல, ஆனால் இது எங்கே போய் முடியுமோன்ட்டு. இவங்க 2 பேரும் என்னை வச்சு செய்கிறாங்க. காட், இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்குமா? 2 பேருமே என்னை லவ் பண்ணுறாங்க, நல்லா தெரியுது. வி என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறான், டேங்கும் தான். ஆனால் இவங்க 2 பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன். என்ன காட்டுது, ஏன் இப்படி எனக்கு மட்டும் தெரியலையே. இப்போ நான் வி லவ் பண்ணுறேன்னா டேங் ஹர்ட் ஆகும், டேங்கை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வி ஹர்ட் ஆகும். ஆனால் என் ஹார்ட்டுக்குள்ளே டேங் மட்டும்தான் இருக்கான். வி வி என்ன ஆவான்? நேஹா, நீயே அவனை பற்றி தான் யோசிக்கிற, உனக்கு டேங் மட்டும்தான், நீ வியை பற்றியும் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் நீங்களே அடிச்சிக்கிட்டு அப்படியே உங்கள் பேக்கை போட்டு அப்படியே ஸ்டெப்பில் நடந்து வரீங்க. ஸோ இன்சைட் பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ உங்கள் அம்மா தான், நேஹா வாமா, நீயும் சாப்பிடு, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஐ மீன் உங்கள் அப்பா தான், மிஸ்டர் கிம், என்னடி இதெல்லாம் கேட்குற, பொண்ணுங்கன்னா அப்போ லேட் ஆகுவாங்க, உனக்கு இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட ஸ்மைல் பண்ணிட்டு சரி வாமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட உட்காடுறீங்க. ஸோ சரி 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம்மா, நாங்களும் தான், டைம் ஆச்சு. டேய் தயாங், வி எங்கே போகிறீங்க? நேஹாவை கூப்பிட்டு போங்க, ஸ்கூலில் சொல்லிடுங்க உன் தங்கச்சின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த பசங்களாச்சும் வம்பு பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு உங்கள் மைண்டு வாய்ஸு வம்பு பண்ணுறதே இவங்க தான், இவங்களை சொன்னால் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ டேங்க் இந்த வேர்ட்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா நம்ம லவ் பண்ணுற பொண்ணு தங்கச்சின்னு சொல்கிறாரே, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், முதல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போகிறான். ஸோ வீக்கிட்ட, டேய் நீயாச்சும் கூப்பிட்டு போடா, ஸ்கூலில் என் அப்பாவுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா என்னை எல்லோரும் கேவலமாக பார்ப்பாங்க, இதெல்லாம் என்னால் முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிடுறான். நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. நானே கிளம்பிப்பேன்ல, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களே அவங்க ஹர்ட் பண்ணுறாங்க, நான் கிளம்பிப்பேன். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பார்க்குறீங்க. அம்மா எங்கே என் பைக் எங்கே, நானே ஸ்கூல் போயிருப்பேன் பைக்கில். எங்கே பாரு நேஹா, இங்கேயெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்து அந்த செட்டில் இருக்குது, நீ போய் எடுத்துக்கோ. ஓகேம்மா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ மிஸ்டர் கிம் வந்து என்ன சொல்கிறா, அவள் பைக் ஓட்டுவா, அவளுக்கு அதான் எல்லாமே, அதை மட்டும் முடியாதுன்னு சொன்னால் நம்ம பேச்சு எதையும் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. நீங்கள் ஓடி போயிட்டு உங்கள் பைக்கை தான் வந்து ஓப்பன் பண்ணி அந்த செட்டை ஓப்பன் பண்ணிட்டு பைக்கை வெளில எடுத்துகிட்டு வர்றீங்க. ஆல்ரெடி தேங்கும் வீயும் கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் சிஸ்டர் ஸ்டெப் சிஸ்டர்னு தெரியக்கூடாது, அதனால தான் அவங்க ஆல்ரெடி கிளம்பிடுவீங்க, எப்படியாச்சும் வந்துப்பீங்கன்னு தெரியுங்காட்டி அவங்க அப்பா கூப்பிட்டு வருவான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பைக்கை உருட்டிட்டு இவனுங்கெல்லாம் என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸோ தெரியல, இதெல்லாம் சும்மா சொல்லிக்கிறாங்க, நான் தான் கேர்ள் ஃப்ரெண்ட்டு, சும்மா கூட கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது, ஏன்னா அம்போன்னு விட்டு போயிடறாங்க. நேஹா அப்படியே பைக் எடுத்துகிட்டு மாசா போகிற, எல்லா பசங்களையும் கவுக்குற, இவனுங்களை நீ ஜலஸ் பண்ணணும், ஓகே, அப்படியே ஜலஸ் ஆக்கி வயிறு எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஸ்கர்ட் தான் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்கர்ட் போட்டுட்டு அந்த பைக்கில் உட்காரும்போது செம்ம கெத்தாக இருக்குது.
அது எப்படின்னா பார்க்க அவ்வளோ ஹாட் அண்ட் செக்ஸியாக இருக்கீங்க. நீங்கள் டைட்டாக தான் ட்ரெஸ் பண்ணுவீங்க. அப்படியே உங்கள் ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிறீங்க. ஒரு போனி டெயில் தான் போட்டிருப்பீங்க. அப்படியே ஹெல்மெட்லாம் போட்டு அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பின்னாடி ஹேண்ட்பேக் போட்டு உங்கள் பைக் எடுத்து அப்படியே ஒரு முறுக்குறீங்க. பார்த்தா அப்படியே செம்மையாக இருக்குது. வா, இந்த பைக் இது தான் லைஃப். இது இல்லாமல் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டு நேஹா அப்படி ஜாலியாக ட்ரைவ் பண்ணு. எல்லாமே மறந்துடு. அப்படியே ரிலாக்ஸஸாக இருக்கும். அம்மா காட், இதுதான் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே ரோட்டில் போகும்போது எல்லா பசங்களுமே உங்களை தான் பார்க்குறாங்க. யாரா இந்த பொண்ணு அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் அப்படி ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ போயிட்டு ஸ்கூலில் தான் உள்ளே ரீச் ஆகுறீங்க. உங்கள் கேட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ என்ட்ரன்ஸில் சில பாய்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் உங்களை பார்க்குறாங்க. யாரா இந்த பொண்ணு, செம்ம ஃபிகராக வேறு இருக்காளே, ஃபேஸ் கூட தெரில, ஹெல்மெட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் வீன் டேங்குனா வேறு பொசிஷனில் நிற்கிறாங்க. ஐ மீன் வேறு அந்த சைட்டில் நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் சென்டரில் போகிறீங்க. இந்த சைட் பி, இந்த சைட் தயாங்கன்னு சொல்லிட்டு டேங்க் நல்லா புரிஞ்சிச்சு அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே உங்கள் பைக் அப்படியே ஸ்கூலில் எடுத்துகிட்டு போகிறீங்க. பார்க்குறான், யார் இந்த ஃபிகரு, ஆல்ரெடி பார்த்த ஃபிகர் மாதிரி இருக்குது. டேங் வந்து, நேஹா ஸ்கூலில் இந்த மாதிரியெல்லாம் அப்போ எல்லா பசங்களும் பின்னாடி சுற்றுவாங்கடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. எப்படி என் ஃபிகரை நான் காப்பாற்றுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவன்னா இப்படி வர்றா, இந்த வீக்கிலேருந்து காப்பாற்றுறதே பெரும்பாடாக இருக்குது. அப்போ இந்த ஸ்கூலில் எல்லா பசங்கிட்ட நான் என் பொண்டாட்டியை நான் காப்பாற்றணுமே. ஓ மை காட், நேஹா ஸ்டாப் பண்ணுறி அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் தடுக்க பார்க்குறான். நீங்கள் டேங்கே வியும் பார்க்குறீங்க. ஜொல்லு விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கான். டேங்க்கு ஷாக்கிங். அவனுக்கு அப்படியே கடுப்பு ஐஸில் நல்லாவே தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே அந்த பைக்கை போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவர் ஸ்டன் போட்டு நீங்கள் உங்கள் ஹெல்மெட்டை கலட்டுறீங்க. அப்படியே உங்கள் ஹாரை ஃப்ளிப் பண்ணி விட்றீங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. வா, நேஹாவா இது? ஓ காட், ஏன்னா இப்படி இருக்கா? ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு ஒரு பையன். ஸோ இதெல்லாம் வீக்கும் டைம் கேட்கும்போது அவன் எங்கள் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெல்மெட்டை கழட்டி அப்படியே உங்களை இதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. உங்கள் லெக்ஸ்லாம் அப்படியே ரிவீலிங்காக தெரியுது. எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த ஃபிகர் நம்மளுக்கு இருக்காதா அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே இறங்கிட்டு கேஷுவலாக உங்கள் ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கீழே எடுத்து அப்படியே உங்கள் பேக்கில் போட்டு வந்து இறங்கிட்டு வரீங்க. வரும்போது வியும் டயாங்க ஃபாஸ்ட்டாக வந்து, உங்ககிட்ட என்னடி சொன்னேன், நான் இந்த பைக்கில் வர வேணான்னு சொன்னேன்ல. பவி வந்து, என்னாடி இப்படி இருக்க, இது தெரியலையே, இந்த மாதிரி வராதடி, எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க, ஹாட் பேபி இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் சீக்ஸை தொல்லான்னு வரான். டேங்க் தட்டி விட்டு, இந்த மாதிரியா பண்ணாத நேஹா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான். அப்போ ஒரு பையன், நேஹா நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வர்றான். ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, இருத்தாயாங் ஏதோ பையன், அதெல்லாம் இல்லடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி கிளாஸ் ரூமுக்கு தான் அவங்கள கூப்பிட்டு போகிறான் தயாங். ஸோ நீங்கள் தயங்க பார்த்துட்டு, எதுக்கு இப்போ என்னை இங்கே கூப்பிட்டு வந்த? என்னடி இது, ஸ்கூலில் எல்லோரும் உன்னை பார்க்குறாங்க, எனக்கு மட்டும்தான் காட்டணும். நான் அந்த வீக்கே உனக்கு காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீ எல்லாருக்கும் காட்டுற மாதிரி இந்த மாதிரி பைக்கில் வந்திருக்க. அதான் அப்பா சொன்னால, நீ ஏன் என்னை ஏற்றிட்டு வரல, நான் வேறு தனியாக வந்துட்டேன், என்னை கூப்பிட்டு வராமல் வந்தேன், அதான் பைக்கில் வந்தேன். சரி, நாளையிலேருந்து நீ பைக்லாம் வராத சரியா, நானே உன்னை கூப்பிட்டு வரேன். அப்போ வீயும் வருவானே, வந்து தொலையட்டும், என்ன பண்ணுறது, எல்லோரும் பார்க்குறாங்கடி, அதுவும் இந்த டைட்டாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணாதடி, எனக்கு ஜலஸ் ஆகுது, புரியுதா? சரி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கையே குறுன்னு பார்க்குறீங்க. என்னாடி இப்படி பார்க்குற, இல்லை மார்னிங்லேருந்து எனக்கு ஒரு கிஸ் கூட கொடுக்கல, இப்போ என்ன? சரிடி கொடுக்குறேன், ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்ன? மிஸ் பண்ணுறேன் தயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்ட்டு போதும் தயம் போதும், நான் போன டைம் ஆச்சு, நீ தாண்டி கேட்ட, அதான் கொடுக்குறேன்.
நீங்கள் தாங்க முடியாமல் உங்களுக்கு ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. தேங்கி அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடி போயிடுறீங்க. ஸோ தேங்கி இதை பார்த்துட்டு அவன் பேக்கெட்டை ரப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். இதை பார்த்துட்டு என்னடா இது, எனக்கு தெரியும் இந்த டேங் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம நேஹாவை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈவலாக ஸ்மோக் பண்ணுறான். ஓகேடா, இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். பர்பிள் நியூ சப்போர்ட் மீ.